அனைவருக்கும் வணக்கம். பிளாஸ்டிக் டப்பாவில் பராசக்தி முதலியோர் என்ற சிறுகதையை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். எழுத்தாளர் அம்மை அவர்கள் எழுதியது. இவருடைய இயற்பெயர் CS லட்சுமி. சிறுகதை எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், பெண்ணியவாதி. ஆகச்சிறந்த படைப்புகளை கொடுப்பதிலே மிக சிறந்தவர். சிறுகதை எழுதுவதிலும் இவர் அதிகம் ஆர்வம் கொண்டவர். மேலும் மிகச்சிறந்த பெண்ணியவாதி என்பதற்கு இவருடைய சிறுகதை தொகுப்புகள் ஒரு 3 மட்டும் நான் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறேன். சிறகுகள் முறியும், வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை, காட்டில் ஒரு மான் ஆகிய சிறுகதை தொகுப்புகள் மிக சிறப்பானவை. அதனால்தான் இந்த பாட புத்தகத்திலே கூட அதை வைத்திருக்கிறார்கள். வாருங்கள், கதைக்குள்ளே செல்லலாம். இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் பராசக்தி முதலியோர். பராசக்தி என்பது கடவுளை குறிக்கும். முதலியோர் என்பது அந்த பிளாஸ்டிக் டப்பாவோடு நிறைய நினைவுகள் பொருள்கள் எல்லாம் இருக்கிறது. அவருடைய பிள்ளைகளுடைய நினைவு பொருள்கள், அவருடைய தாத்தா, பாட்டி, கணவன் ஆகிய இந்த கதாபாத்திரத்திலே வருகின்ற அம்மா என்ற ஒரு கதாபாத்திரம் இந்த பிளாஸ்டிக் டப்பா போன்று பிளாஸ்டிக் பொருள்களையும் நினைவலைகளாக வைத்து கொண்டு பயணித்து தன்னுடைய மகள்கள் தனக்கு, தன்னுடைய பேர குழந்தைகளுக்கும் அதிலிருந்து நிறைய துன்பத்தினுடைய விடுதலை கொடுக்கிறாள். பல நினைவு பொருள்களின் மூலமே அதை அகற்றுகிறாள் என்பதோடு இந்த கதையை அவர் நகர்த்துகிறார். இந்த கதையினுடைய மைய கருத்து, தாயினுடைய உணர்வை 2 பிள்ளைகள்தான், 2 பெண் பிள்ளைகள்தான் முழுமையாக புரிந்து கொள்ளுகிறார்கள் என்ற புரிந்துணர்வோடு இந்த கதையை அவர் படைத்திருக்கிறார். வாருங்கள், கதைக்குள்ளே செல்லலாம். ஜன்னல் படிக்கட்டில் நெய்யை ஊற்றி சோற்றை போட்டு கரண்டியால் ஒரு தட்டு தட்டி கிருஷ்ணா ரா என்று அம்மா காக்கையை தெலுங்கில் விழித்தாள். காக்கைக்கு சோறு வைக்கின்ற வழக்கம் இந்த அம்மாவிற்கு உண்டு என்பதை தினம் சுட்டி காட்டுகிறாள். எங்கள் அம்மா தினமும் காக்கைக்கு சோறு வைப்பாள். ஆனால் அதை தெலுங்கிலே அழைத்து வைப்பது உண்டு. இங்கு மட்டுமல்ல, இந்தியாவில் வெளி மாநிலங்களுக்கு எங்கள் அப்பா வேலைக்கு போகின்ற பொழுது கூட இதுபோன்று தான் அவள் செய்வாள். அசாம், அகமதாபாத், ஒரிசா, பெங்களூர் எந்த மாநிலத்துக்கு போனாலும் இந்த பழக்கத்தை அவள் மாற்றிக்கொள்ளவில்லை. அந்த மொழியையும் அவள் மாற்றிக்கொள்ளவில்லை. அதே போன்று அந்த காக்கைகளும் கண்டிப்பாக வருகின்றன. இது போன்ற ஒரு மொழி சமிக்கையை அவள் உருவாக்கி கொள்வாள். இது மட்டுமல்ல, என்னுடைய தம்பி தன்னுடைய குழந்தைகளோடு இந்தியா வந்திருந்த பொழுதும் இந்த பாஷையை அவள் கற்றுக் கொடுத்திருக்கிறாள். வெளிநாட்டிலிருந்து தன்னுடைய தம்பி தினகரன் வந்திருந்த போதும் இதுபோன்று கற்றுக் கொடுத்திருக்கிறாள் என்று தனம் சொல்லுகிறார். தனம் இளைய பெண், பாரதி மூத்த மகள் அம்மாவிற்கு, தினகரன் தம்பி தனத்திற்கு. இப்படி கதாபாத்திரங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த தனத்தினுடைய அக்காவான பாரதி அமெரிக்காவில் கட்டி கொடுத்து நல்லாவாக வாழவில்லை, விவாகரத்து ஆகிவிட்டார். அதை கேட்ட இந்த தாய் ரொம்ப நொறுங்கி போய் தாய் நொறுங்கி போய்விட்டால். பீதியும் பயமும் அவமான உணர்ச்சியும் அவரை கவ்வி கொண்டது. ரொம்ப பயமாயிட்டா. கொன்னா மூத்த மகள் இல்லையா, முதல்லையே இப்போது இது மாதிரியான இளைய வயதிலே விதவை ஆகிட்டா எப்படி இருக்கும், சரி என்று மனதை தேர்த்தி கொள்ள கூட அவள் ஆறுதல் சொல்வதற்காக அவருடைய அப்பா என்ன சொன்னார், அம்மாவுடைய கணவன் தான், நீ போய் அமெரிக்காவுக்கு போய் ஆறுதல் சொல்லிட்டு வாமா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வைத்துகின்ற பொழுது ஆனால் அவள் ஒரு பயத்தோடு தான் அவரை சந்திக்க போகிறாள், பாரதியை சந்திக்க போகிறாள். பாரதியை பார்க்க போவதற்கு, மூத்த மகளை பார்க்க போவதற்கு இவள் அமெரிக்கா போய்விட்டால். போய் 10 நாட்கள் ஆகிவிட்டது. அந்த பாரதியினுடைய கணவனை பற்றியோ, எப்படி விவாகரத்து நடந்ததை பற்றியோ எந்த ஒரு விசாரணையும் அவள் நடத்தவில்லை. ஆனால் மாற்றாக என்ன செய்கிறாள், இதையெல்லாம் பாரதி ஒரு கடிதத்தில் எழுதுகிறாள் தனத்துக்கு. அம்மா வந்து சேர்ந்தால், அம்மா வந்த 2 நாட்களில் அம்மா பயணித்த ஊர் விமான கம்பெனிக்காரர்கள் என்னை தொல்லை பண்ணுகிறார்கள். நார்த்த முருங்காய் கான்ட்ராக்ட் தருகிறேன் என்று
தொலைபேசியிலே தொல்லை கொடுக்கிறார்கள். தன்னுடைய நார்த்த மூர்க்காயை அவர்களுக்கு காட்டியிருப்பார் போலும் என்று தனத்துக்கு இவள் கடிதம் மூலம் தன்னுடைய நடந்த நிகழ்வை எல்லாம் பதிவு செய்து எழுதுகிறார் போன்ற அமைப்பை உருவாக்கியிருக்கிறார் படைப்பாளர் இந்த இடத்திலே. அதற்கப்புறம் அதோடு நின்று விடவில்லை. ஒரு பக்கம் தொலைபேசியினுடைய அழைப்பு வந்தது. அதற்கடுத்து நான் வேலைக்கு சென்று விட்டு வந்தபோது பக்கத்தில் அக்கத்தில் இருக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் பால்கோவா கலரி கொடுக்கிறாள். என்னையும் அழைத்து சென்று அங்கு குங்கும பூவை போட்டு எடுத்து போய் கொடுக்க சொன்னார். நானும் அவளும் போய் கொடுத்தோம். கொடுக்கின்ற பொழுது இவள் இன்னும் கொஞ்ச நேரம் அங்கு விட்டால் அவர்களுக்கு பிரசவம் பார்ப்பது போன்ற நிலைமை கூட அவர்களே கூப்பிடுவார்கள் போன்று அந்த மாதிரியான பாசமழையை பொழிகிறாள். என்னுடைய மனநிலை இங்கு மாறுகிறது. அவள் என்னிடம் கணவரை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் இவருடைய செய்கை என்னை மாற்றுகிறது. எதற்காக இதுவரை உயர் ரக குங்குமப்பூவை எடுத்து வந்தாள் என்பது எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை பாரதி கர்ப்பமாக இருப்பாளோ என்று நினைத்து எடுத்து வந்தாரோ என்றுதான் பாரதி எடுத்து வந்திருப்பாளோ என்று இங்கே படைப்பாளர் அதை வெளிப்புறமாக சுட்டி காட்டவில்லை என்றாலும் மறைமுகமாக சுட்டி காட்டுகிறார். இங்கு நல்ல வெயில் இருக்கின்ற பொழுது வடகம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் எல்லாம் செய்கிறார். இந்த வடகத்தை நாம் இருவரும் அம்மா வடகம் செய்து வந்து அதை மாடியிலே காய போடுகின்ற பொழுது காவல் காத்த நினைவுகள் எல்லாம் எனக்கு வருகிறது. அதற்கப்புறம் இங்கு எந்த படிக்கட்டும் கிடையாது. ஆனால் நான் ஒரு பூத்தொட்டி வைத்திருக்கிறேன். அதில் திரும்பவும் அம்மா காக்கை அழைப்பது போன்று சோறை எடுத்து வந்து வைத்து கிருஷ்ணாரா என்று இங்கு அழைக்கிறாள் என்று அந்த கடிதத்திலே பதிவு செய்கிறாள். நிறைய அணில்கள் எல்லாம் வந்து அம்மாவுக்கு தோழியாகிவிட்டன. நான் கொஞ்சம் வருத்தத்தோடு இருந்தேன். இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது என்னுடைய நினைவுகள் அம்மாவுடைய வாழ்ந்த நினைவுகளோடு போகிறது. கிருஷ்ணாரா என்று அழைக்கின்ற பொழுதும் அதேபோன்று தமிழ் பாடல்களை நான் இல்லாத போது அவள் பாடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அதை நான் கேட்டு நம்முடைய பள்ளி பருவத்திற்கு நான் சென்று விட்டேன். அதுக்கப்புறம் குமாரசாமி, என்னுடைய கணவர் குமாரசாமியை பற்றி அவள் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. அவள் தொடர்ந்து அவளுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். அவள் நிறைய வேலைகளை உருவாக்கி கொண்டாள். இங்கு வந்து சமைப்பது, என்ன துவையல் செய்யட்டுமா அல்லது வாழைப்பூ பொரியல் செய்து உனக்கு கொடுக்கட்டுமா, சீரகம் இஞ்சி தேங்காயெல்லாம் போட்டு பொரியல் செய்து கொடுக்கட்டுமா என்று கேட்கிறார். அதையும் செய்து வைத்து விட்டாள். அப்படி இந்த வாழைப்பூவை நான் இந்த அமெரிக்காவில் எங்கு சென்று கண்டுபிடித்தாள் என்பது எனக்கு தெரியவில்லை. நாம் வாழை மரத்தில் தோட்டத்தில் விளையாடி இந்த புகைப்படம் எடுத்துக்கொண்ட நினைவு, தாத்தா வீட்டில் விளையாடி நாற்று நட்ட அந்த தோட்டத்திலே நாற்று நட்ட நிகழ்வு எல்லாம் எனக்கு இப்பொழுது ஞாபகம் வருகிறது. அப்புறம் என்னை பார்த்து கொள்ள வர சொன்னால், இப்படி புயல் வேகத்தில் வந்த இவள் எப்படியெல்லாம் என்னிடம் ஒரு வார்த்தை கூட கணவனை பற்றியும் கேட்கவில்லை. என்னுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய நிகழ்வோடு தன்னுடைய நினைவோடு என் மனநிலையை பிற்காலத்துக்கு உளவியல் ரீதியாக அவள் திருப்புகிறாள் என்பதை நான் உணர்கிறேன். இங்கு ஒரு தமிழர் கடை இருக்கிறது. அரசியல் கதையெல்லாம் அவள் பேசுகிறாள். தமிழ்நாட்டை பற்றியும் தமிழை பற்றியும் அதையெல்லாம் நான் உற்று கவனிக்கிறேன். எனக்கு ஏற்பட்ட துன்பம் எல்லாம் பறந்து போகின்ற போது பறந்து போயிடுவது போன்ற ஒரு உணர்வு வருகிறது. அம்மாவுடைய செய்கையும் அம்மாவுடைய வேலையும் நான் பார்க்கின்ற பொழுது உண்மையிலே நான் சொல்லப்போனால் அம்மா வந்த 10 நாட்களில் எனக்கு 1 கிலோ ஏறியே விட்டது. திக்கு தெரியாத காட்டில் பாடிக்கொண்டிருந்தால் நெஞ்சில் கனல் மணக்கும் பூக்கள் என்றாள். இப்படி இவள் பாடிக்கொண்டிருக்கின்ற பொழுதே நான் கேட்டு அழுது விட்டேன். நம்முடைய பள்ளி பருவத்தினுடைய நினைவுகள் எல்லாம் எனக்கு வந்தது என்று திரும்பவும் அதை குறிப்பிட்டிருக்கிறார். பாரதியார் பாடலை பாடிய பள்ளி பருவம் தனமும் பாரதியும். அப்போது ஒரு பெண்ணினுடைய மனநிலையை எப்படி மாற்ற வேண்டும் என்பதை இந்த கதாபாத்திரம் மூலமே இந்த படைப்பாளர் எடுத்து சென்றிருக்கிறார். அவர்களிடம் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் அந்த பிரச்சனையை பேசுவதனால் இன்னும் அதிகமாகும், அதை நினைவுபடுத்தினால் அதை அதிகமாகும். நினைவறைகளை
வேறொரு பக்கம் திருப்ப வேண்டும் என்பதற்காகவே இதுபோன்று அம்மா செய்கிறாள் என்று குறிப்பிடாமல் அவர் குறிப்பிடுகிறார். அடுத்தது பாருங்கள். நான் ஒரு பல்கலைக்கழகத்தில் வேலை செய்கின்ற ஒரு தம்பதியர் வீட்டிற்கு அம்மாவை அழைத்து சென்றேன். திலகம் சிவநேசத்தினுடைய இந்த தம்பதிகள் அழைத்து செல்கின்ற பொழுது திலகத்தினுடைய அம்மா இளம்பருவ தோழிகளாம். அதை அவள் பாரதிதாசனுடைய பாடல்களை எல்லாம் செண்பகம் பாடி மகிழ்ந்த நிகழ்வை எல்லாம் திலகத்திடம் பகிர்ந்து கொண்ட பொழுதுதான் எனக்கே தெரிகிறது, இவர்கள் அம்மாவும் நம்முடைய அம்மாவும் தோழிகள் என்பது. அவள் விவரித்த போது அந்த திலகத்தினுடைய முகத்திலே மகிழ்ச்சியை பார்க்க வேண்டும். உங்கள் அம்மா ரொம்ப என்னை எங்கள் அம்மாவினுடைய வாழ்வுக்கே அழைத்து சென்று விட்டார்கள். அப்படி ஒரு மகிழ்ச்சி எனக்கு எங்கள் அம்மா கூட இப்போ நான் நினைவோடு வாழ்கிறது போன்று எனக்கு தோன்றுகிறது. ஆனால் உங்கள் குடும்பம் சுயமரியாதை குடும்பம், என் அம்மா அப்படி கிடையாது, சாமி பக்தி எல்லாம் உண்டு என்பதை நான் தெளிவுபடுத்தினேன் என்று பாரதி அந்த கடிதத்திலே குறிப்பிடுகிறார். ரொம்ப பெருசாக பூஜையெல்லாம் செய்வாங்களான்னு திலகம் கேட்குறா. இல்லை, சின்ன பிளாஸ்டிக் டப்பாவில் 4 சாமியை போட்டு வைத்துவா. அம்மன், சிவன், முருகன், கணபதி, தமிழும் கிருஷ்ணன், இதுக்கெல்லாம் பூஜை செய்து வாழ்வது வழக்கம் என்று அவள் குறிப்பிடுகிறாள். உலகத்தையே சுருட்டி அவள் உள்ளங்கையிலே எடுத்து கொண்டு வந்திருக்கிறாள் என்பதை போன்று அவள் கூறுகிறாள் பாரதி. இப்படி நடந்த நிகழ்வை எல்லாம் தனத்துக்கு கடிதம் எழுதி கடைசியாக பாரதி முடிக்கின்ற பொழுது, அம்மாவை பிரிய எனக்கு மனமே இல்லை. அவள் செய்கையின் ஒவ்வொரு சமையல் கலையும், அவள் எனக்கு கொடுத்த உடல்நலத்தோடு இருந்த என்னுடைய மன வருத்தம் எல்லாம் உடைந்து போய்விட்டன. எதுவும் பேசவில்லை, அந்த கருத்தை பற்றி உரையாடவில்லை. அவளை அணிலோடு பழகின்ற நிகழ்வு, அப்புறம் அவள் சாமி கும்பிடுகின்ற நிகழ்வு, பாரதிதாசனுடைய பாடல்களை எல்லாம் அவள் ஞாபகமாக பாடுகின்ற பொழுது நம்மை பழைய காலத்திற்கு, சிறிய வயதுக்கு அழைத்து சென்று நம்முடைய மனநிலையை அழகாக மாற்றிவிட்டன என்பதை போன்று இந்த பதிவிலே அவள் கடைசியாக முடித்திருக்கிறார். அமெரிக்கா விட்டு இங்கு வந்த பொழுதும் இவள் கணவனை இவள் பார்த்து பேசியிருக்கிறாள் என்பது பின்னாடி தான் தெரிய வருகிறது. ஏன் என்று சொன்னால், அம்மாவினுடைய வீட்டிற்கு பாரதிக்கு கொடுத்த சீர்வரிசை பொருள்கள் எல்லாம் வருகிறது. அந்த பாரதியினுடைய குமாரசாமி என்ற கணவன் குடும்பத்தினால் வெள்ளி பாத்திரங்களையும் சீர்வரிசை பாத்திரங்களையும் எல்லாம் கொடுத்து விட்டு போகிறார்கள். அவர்களை அழகாக உட்கார வைத்து பலவிதமான உணவுப் பொருள்களை கொடுத்து அதை சாப்பிட வைத்து, இல்லை அறுசுவை உணவு போன்றெல்லாம் படைத்து அவர்கள் எந்த ஒரு முகசுளிப்பும் இல்லாமல் மகிழ்ச்சியாக அனுப்பி வைக்கிறாள். இதை பார்க்கின்ற பொழுது அம்மாவை ரொம்ப பெருமையாக இருக்கிறது. ஏன்மா இதெல்லாம் திருப்பி கேட்டீங்களா என்று தனம் கேட்கிறார். நம்முடைய பெண்ணுக்கு நாம் கொடுத்த சீதனம் தானே, அதில் என்ன இருக்கிறது என்று கேட்டார். பின்பு குமாரசாமியை பற்றி யாருமே பேசவில்லை. 2 ஆண்டுகள் கழித்து பாரதி ஒரு குஜராத்துக்காரனை மணந்து வந்தாள். தன்னுடைய நகைகளை எல்லாம் கழட்டி அம்மா பாரதிக்கு கொடுத்தாள். வெள்ளி பாத்திரங்களை எல்லாம் பணமாக்கி இந்தியாவில் செலவிடு என்று தந்தாள். இப்படிதான் அந்த தனம் சொல்லி கொண்டு வருகிறாள். அதற்கப்புறம் அப்பா இறந்து 1 மாதம் ஆகிவிட்டது. என்னம்மா முடிவு எடுத்திருக்க? எங்கே போகிறீங்க? எங்கே வர போகிறீங்க? இப்படியும் அமைதியாக இருந்தால் என்ன? அப்பயே உங்கள் அப்பா வண்டியை நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன். ஆனால் உங்கள் அப்பாவே கேட்கவில்லை. அப்பயே வீடு கட்டுன்னு இன்றைக்கி என்ன தனியாக அல்லாடும்படி விட்டுவிட்டாரே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தனத்தினுடைய அம்மா சொல்கிறா. அதற்கு தினம் என்ன சொல்கிறா, ஏம்மா என்கிட்டையும் பாரதி கிட்டையும் நீ இருக்கலாம், அப்பப்போ தினகரன்கிட்டையும் நீ அடிக்கடி போகலாமே என்றார். நீயோ சிரமப்பட்டு இருக்க, உங்களுடைய கணவரும் வியாபாரத்தில் நஷ்டமாக இருக்கார். நான் எப்படிம்மா உங்கள் அறுத்து மாடை மாளிகையா கோடும் கோபுரமாக வேணும்னு கேட்குறேன். ஒரு வேளை சோறு, ஒரு வேளை கஞ்சி, அன்பு தான் முக்கியம் என்று அம்மா சொல்லுகிறார். சரிம்மா, நாங்கள் 2 பேரும் 2 நாள் லீவு போட்டு வந்திருக்கோம், உன்னுடைய சாமான்லாம் எடு, ஏறக்கட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு என்ன சாமான் இருக்குது, பிளாஸ்டிக் டப்பாவும் அதில் ஒரு 4-5 சாமி போட்டிருப்பேன் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருக்கிற பொழுது உள்ளே எல்லாம் வீட்டுக்குள்ளே சென்று பார்க்கிறாள் தினம். அவள் பழைய பொருள்கள் எல்லாம் நிறைய சிறிய வயதிலே
இவை வைத்திருந்த தனம் சேகரித்த பொருள்கள், தனத்துக்கு கொடுத்த பொருள்கள் எல்லாத்தையும் சேகரித்து வைத்து கொண்டிருக்கிறார். எட்டனா, குமுதா என்ற எழுதிய சரவிளக்கு இதெல்லாம் சிறிய வயதில், அதே மாதிரி குமுதா என்று எடுத்து பொறித்த சரவிளக்கு இவளுக்கு சீர்வரிசையாக கொடுத்தது. எட்டனா, வானொலி எல்லாம் சின்ன பருவத்திலே வாங்கி கொடுத்த பொருள்கள். இதையெல்லாம் அவள் தூக்கி போடுவதற்கு மனம் இல்லை. அந்த காலத்துக்கு நிகழ்வுக்கே போகிறாள், அந்த கால நினைவுக்கே போகிறாள். அப்புறம் கண்ணாடி பீராவில் இந்த பாரதி, தனம், தினகரன் சேகரித்த பொம்மைகள், பச்சை ட்ரங்கு பெட்டிகள், அம்மாவின் வந்த கடிதங்கள், அவள் சேகரித்த சித்த மருத்துவ குறிப்புகள், சமையல் குறிப்புகள் என்றும் எதுவுமே சுலபமாக கழித்து போடுவதில்லை. அவ்வளவும் அவளுடைய நினைவுகளை கொண்டு வருகிறது. தன்னுடைய அக்காவோடு பழகிய நினைவு, தம்பியோடு பழகிய சிறு பைய நிறுவனங்கள் எல்லாம் சிறிய பருவ நிகழ்வுகள் எல்லாம் கொண்டு வருகிறது என்று தினம் குறிப்பிட்டு, அதற்கப்புறம் இதை மனவராமல் ஒரு கார் செட்டை வாடகை எடுத்து அந்த பொருள்களை எல்லாம் பத்திரமாக அதில் போட்டோம் என்று சொல்லுகிறார். அதற்கப்புறம் தனத்தை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்றோம். அதில் ஒரு பழைய வீணையை எடுத்து கொண்டு வந்தால், அது தாத்தா அவளுக்கு கொடுத்த பரிசு. தன்னுடைய புடவையிலேயே அவள் உரையை தேய்த்து வச்சிருக்கிறாள், அந்த வீணை அழுக்காக கூடாது என்பதற்காக. நாங்கள் ஒரு நாஸ்திக வீடு. இங்கு பிளாஸ்டிக் டப்பாவை வைப்பதற்கு ஒரு செல்ஃபை தேடி ஒரு படியை பிடித்து விட்டால், அந்த செல்ஃபின் படியில் பிடித்துவிட்டு அம்மன் சாமிகளை ஏற்றி கொண்டார். தனம் பாரதிக்கு கடிதம் எழுதுகிறாள். அம்மா வீட்டிற்கு வந்திருக்கிறாள், ஆனால் அவளுக்கு நிம்மதி இல்லை. சாப்பாட்டை சுதாகர் அவர் விருப்பப்படி சமைத்து சாப்பிடுகிறார். ஆனால் அம்மாவோ விதவிதமாக சமைத்து தருகிறேன் என்று சொல்கிறார். வேணாம், அவர் விருப்பப்படி அவர்கள் சமைத்து கொள்வதுதான் சுதந்திரம் என்று நான் கூறினேன். இதுவா சுதந்திரம் உடல் நலத்திற்கு என்று கேட்கிறார். மழைக்காலம் வரும் முன்னே ரசப்பொடி, சாம்பார் பொடி, எலுமிச்சை ஊறுகாய், இஞ்சி ஊறுகாய் எல்லாவற்றையும் தயாரித்து வைத்து விட்டால், நாங்கள் இருவரும் வேலைக்கு போகிறோம் என்று செம்பருத்தி பூவை போட்டு எண்ணெய் காய்ச்சி வைத்திருக்கிறார். ஏனென்றால் அதிகமாக யோசிக்கிறோம், முடி கொட்டக்கூடாது, அதை தேய்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று பேத்தி வருவாள் என்று எண்ணெய் பலகாரங்களை எல்லாம் செய்து அடுக்கி வைத்து விட்டால், இப்பொழுது சாதா தண்ணி, நல்ல தண்ணி, அது அசைவ பாத்திரம், சைவ பாத்திரம் என்று எல்லாம் பல பிரிவினைகள், பல வேலைகளை அவளே உருவாக்கி கொண்டார். கடவுள் வைத்த இடம் சின்னதுதான், ஆனால் அந்த இடத்திலே பித்தளை சொம்பு, பிரசாதம், சந்தனம், பால், திராட்சை, சாம்பிராணி, ஆடை, ஒவ்வொரு சாமிக்கும் ஆடை அலங்காரம் என்று தனித்தனியாக அலங்கரித்து அந்த இடத்திலே தினமும் பிரசாதத்தை கொடுக்கும். அபிஷேகம், ஆராதனைகள் எல்லாம் செய்து எதிர்வீட்டு பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு பிரசாதம் கொடுக்கிறார். இப்படி தன்னுடைய வேலையை அவள் அதிகரித்து கொண்டே போகிறாள். அது மட்டும் இல்லை, அவளுடைய ராஜ்யத்தை நாம் தான் திருப்பி கொடுக்கணும். அவளுக்கென்று ஒரு தனி இடம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. நமக்கு தானே அம்மா எனக்கும் சரி உனக்கும் சரி தன்னுடைய நகையை கொடுத்திருக்கிறாள். அதை திருப்பி கொடுத்தால் அவளுடைய சொந்த வீட்டை அவளுக்கே கொடுக்கலாம். ஏனென்று சொன்னால், இந்த நகையை விற்று அதை கொடுத்தால் அவள் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்பாள். அவள் போக்கிலே அவள் கொஞ்சம் மகிழ்ச்சியாக காணப்படுவாள். அதுவும் இல்லாமல் அவருடைய கணவனோடும் அவருடைய தாத்தா பாட்டியோடும் வாழ்ந்த இல்லத்தோடு அவளுடைய நினைவுகள் அதோடு சேர்ந்து கொண்டிருக்கும். அவருக்குண்டான ராஜ்யத்தை அவள் நீடித்து கொள்வாள் என்பதை போன்று கடிதத்திலே எழுதி முடிக்கிறார். கடிதத்தை முடித்துவிட்டு நிமிர்ந்தபோது அம்மா சாய்வு நாற்காலியிலே அமர்ந்து தெருவை பார்த்திருந்தால், எழும்பி பறந்த பச்சை கிளிகள் இலைகளோடு அமைதியாக அமர்ந்திருந்தன என்பதை பதிவு செய்திருக்கிறார். இந்த அம்மா யாராவது உதவி செய்வார்களா என்று தெருவை பார்த்து கொண்டிருப்பது போன்ற அந்த கதை முடிந்தாலும் கூட, இன்னும் கிளிகள் தாயை விட்டு பிரியவில்லை, நாங்கள் கூட தான் இருக்கிறோம், நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவுவோம், உங்களுடைய நினைவலைகளோடு வாழ்வதற்கு நாங்கள் உதவுவோம் என்பது போன்ற இந்த கதையை படைப்பாளர் முடித்திருக்கிறார். என்னதான் இருந்தாலும், பிள்ளையை பெற்றிருந்தாலும் பெண்கள் தான் தாய்மை பருவத்தை பாதுகாக்க நினைக்கிறது. அந்தந்த இனம் சார்ந்தவர்கள்தான் அந்த இனத்திற்காக துடிக்கிறார்கள். பெண்கள் தான் அம்மாவுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படுகிறார்கள். தினமும் பாரதியும், குறிப்பாக பாரதிக்கு ஏற்பட்ட நிகழ்வையும் தனத்திற்கு ஏற்பட்ட நிகழ்வையும் இதில் பதிவு செய்தால் கூட
ஆனால் இந்த தாய்மையை பார்ப்பதிலும் இந்த தனத்துக்கும் பாரதிக்கும் தான் முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை இந்த கதையிலே அவர் முடித்திருக்கிறார். அந்த தாய்மையினுடைய வழியையும் உணர்வையும் இவர்கள்தான் புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் முயற்சித்தால் அவருடைய வாழ்க்கை மலரும் என்பதை போன்று முடித்திருக்கிறார். மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.